நாடு முழுவதும் கடும் வெப்ப அலை வீசுவதால் முன்னெச்சரிக்கையாக சுகாதார நிலையங்களில் தனிப்பிரிவு ஏற்படுத்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அனைத்து மாநிலங்களின் தலைமை செயலாளர்களுக்கு ஒன்றிய சுகாதார செயலாளர் புண்ணியா சலீலா வஸ்தவா கடிதம் எழுதியுள்ளார். ஒடிசா, மேற்கு வங்கம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் ஆந்திராவின் பல கடலோர பகுதிகளில் வழக்கத்தை விட அதிகமான நாட்கள் வெப்ப அலை வீசும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவின் சில பகுதிகளும் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து சுகாதார நிலையங்களிலும் பிரத்யேக ஹீட் ஸ்ட்ரோக் மேலாண்மை பிரிவுகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதையும், ஆம்புலன்ஸ் சேவைகள் போதுமான தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்வதையும், உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்க ஏதுவாக முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை பரப்புவதையும், பாதிப்புகளை உடனே பதிவு செய்வதையும் கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒடிசா மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 2 பள்ளி ஆசிரியர்கள் வெப்பத்தின் தாக்கத்தால் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் கடும் வெப்ப அலை வீசுவதால் முன்னெச்சரிக்கையாக சுகாதார நிலையங்களில் தனிப்பிரிவு ஏற்படுத்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அனைத்து மாநிலங்களின் தலைமை செயலாளர்களுக்கு ஒன்றிய சுகாதார செயலாளர் புண்ணியா சலீலா வஸ்தவா கடிதம் எழுதியுள்ளார். ஒடிசா, மேற்கு வங்கம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் ஆந்திராவின் பல கடலோர பகுதிகளில் வழக்கத்தை விட அதிகமான நாட்கள் வெப்ப அலை வீசும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவின் சில பகுதிகளும் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து சுகாதார நிலையங்களிலும் பிரத்யேக ஹீட் ஸ்ட்ரோக் மேலாண்மை பிரிவுகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதையும், ஆம்புலன்ஸ் சேவைகள் போதுமான தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்வதையும், உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்க ஏதுவாக முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை பரப்புவதையும், பாதிப்புகளை உடனே பதிவு செய்வதையும் கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒடிசா மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 2 பள்ளி ஆசிரியர்கள் வெப்பத்தின் தாக்கத்தால் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது.